அழகாய் பூக்குதே சுகமாய் தாக்குதே அழகாய் பூக்குதே. சித்து, என்னண்ணா என்னாச்சு? டேய் எங்க அம்மா வீட்டுக்கு வந்துட்டேன்டா. ஐயோ, இந்த வீட்டு வாசப்படிய முதிச்சதும் அப்படியே உள்ளுக்குள்ள பறக்கிற மாதிரி இருக்கு. டேய் சித்து, உனக்கு ஏதாவது ஃபீல் இருக்கு? ஃபீல் தானே நிறையவே இருக்கு. உனக்கும் பறக்கிற மாதிரி இருக்கா? இல்ல இல்ல, எனக்கு பரபரன் இருக்கு. பரபரன்னா? அடிக்க இருக்கு கை. ஏன்டா? 2 நாள் 3 நாளைக்கு ஒருக்க இங்க வரத்தான் செய்யற. அது என்ன எப்ப வந்தாலும் ஏதோ வருஷ கணக்கா வராம இருந்துட்டு வர்ற மாதிரி ஒரு ரியாக்ஷன் குடுக்கற பாரு. உண்மையிலே கை பரபரன் தான் இருக்கு. ஏய் போடா, இதெல்லாம் உனக்கு என்ன தெரியும்? இதெல்லாம் கல்யாணம் பண்ணி போற பொண்ணுங்களுக்கு மட்டுமே வர ஒரு ஃபீல். இதெல்லாம் பசங்களுக்கு புரியாது. ஆமா, 2 நாளைக்கு ஒருக்க வர்றது எங்களுக்கு புரியாது. ஏய் இப்ப எதுக்கு வாக்குவாதம்? என்ன சொல்லி என்ன கூட்டிட்டு வந்த? இத ஒண்ணா சொல்லிடு. இன்னைக்கு ஃபுல்லா என்ன சந்தோஷமா பாத்துக்கறேன்னு சொல்லிருக்க. டேய் நைட் இங்கே ஸ்டே பண்ணிட்டு போயிடலாமா? ஆமா. இல்ல எல்லாரும் கூடயும் அரட்டை அடிச்சிட்டு வாய் பேசிட்டு அப்படியே ஏதாவது விளையாண்டுட்டு 12-1 மணி வரைக்கும் முழிச்சிருந்து அந்த டைம்ல டீ ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு அப்புறம் எல்லாரும் அங்கங்க படுத்து தூங்குற ஒரு சுகம் இருக்கு பாத்தியா? அதெல்லாம் சொன்னா புரியாது. இரு இனிமேல் வாரத்துக்கு ஒருக்க கூட்டிட்டு வரேன். டேய் ஓவர் ரியாக்ஷன் கொடுத்த. சரி ஓகே குடுக்கல. ஏய் சிந்து, சித்தார்த், ஹாய் அண்ணி. வாங்க வாங்க வாங்க. என்னடா நீங்க மட்டும் இன்னும் காணுமே நினைச்சிட்டு இருந்தோம். எங்களை எதிர்பார்த்துட்டு இருந்தீங்களா? வந்ததுமே அபிமன்யு அப்பா இங்க 2 பேர் ரவுண்டிங் போயிட்டு சாயங்காலம் இங்க வருவீங்கன்னு சொன்னாங்க. ஓ, மனசே சொல்லிட்டாரா? அதெல்லாம் சொல்லியாச்சு. ஆமா, அப்பா என்ன பண்றாரு? சித்தார்த், அபிமன்யு அப்பா காலையில இங்க வந்ததுல இருந்து ரத்னமாமா வைரமாமா ஆபீஸ்க்கே போகல. அதுவும் இல்லாம இங்க இருந்தே கொஞ்சம் ஒர்க்க பாத்துட்டு ஈவினிங் அப்பவே ஒரு 1 ஹவருக்கு முன்னவேவும் எல்லாரும் கிளம்பி அவுட்டிங் போயாச்சு. எல்லாருமா? அபிமன்யு அப்பா, ராகவ் அப்பா, அப்புறம் ரத்னமாமா வைரமாமா, இந்த மாதிரி ஜென்ஸ் பட்டாளம் கிளம்பியாச்சு. இல்ல பெரியவங்க பட்டாளம் கிளம்பியாச்சு. பாரேன், வாழ்க்கைய வாழ தெரிஞ்ச மனுஷங்க. இல்லடா நம்மள மாதிரி என்ஜாய் பண்றாங்கல்ல. எல்லாம் என் அப்பாவை சொல்லணும். இந்த மனுஷன் இங்க வந்து உங்க அப்பா 2 பேத்தையுமே பழக்கிட்டாரு. யாரு? எங்க அப்பாவா? டேய் எங்க அப்பானா ஸ்ட்ராங். யார் கூட பழகியும் பழக மாட்டாங்க. ஆமா, உங்க அப்பா கூட பழகுறவங்க தான் பழகுவாங்க. ஏய் யாருமே பால் கிடையாது. ஆளாளுக்கு பால் தயிர்னு. மதி, காமெடி பண்றமா? ஏய் சரி ஃபேமிலியா எல்லாரும் சேர்ந்து ஃபன் பண்ணி எத்தனை நாள் ஆச்சு? ஐயோ அண்ணி, அண்ணன்ங்க எல்லாரும் வந்தாச்சா? இந்த சரத்தண்ணே மட்டும் வரணும். இச்சப்படி ஆல்ரெடி எல்லாரும் வீட்டுக்குள்ள தான். வாவ், எப்படி அண்ணி? ஈவினிங் எல்லாத்துக்கும் வேலை முடிஞ்சதா? ஆமா ரத்ன மாமா தான். நாங்க எல்லாரும் ஜாலியா வெளிய ரவுண்ட் அடிக்க போறோம். நீங்களும் அது மாதிரி எங்கயாவது கிளம்புனா கிளம்புங்கன்னு சொல்லி ஈவினிங்கே ஒர்க்க முடிக்க சொல்லிட்டாங்களாம். வாவ் சூப்பர்ல. ஏய் சிந்து, ஆனா வெளிய போற பிளான் கிடையாது. ஐயோ அண்ணி, வெளிய போறதுலாம் சுத்த வேஸ்ட். இல்லப்பா, உன் கூட போனா ரொம்ப பிடிக்கும். அது நம்ம தனியா ஜாலியா பைக்ல போறது வேற. இது ஃபேமிலியா வெளிய போய் விளையாடுறத விட வீட்டுக்குள்ள எல்லாரும் சேர்ந்து ஜாலியா பேசிட்டு இருக்கிறது வேற லெவல்ல இருக்கும்பா. நீ தான் எதுக்குமே கலந்துக்கிட்டது இல்ல. ஃபர்ஸ்ட் டைம் வா பார்க்கலாம். வா பார்க்கலாமா? ஆமா சித்து, அங்க எல்லாரும் ஒண்ணா மொட்டை மாடியில உட்காந்துட்டு இல்லாட்டி கார்டன்ல உட்காந்துட்டு ஜாலியா ஒருத்தருக்கு ஒருத்தர் கலாய்ச்சி பேசி சிரிச்சுக்குவோம். அதாவது நீங்களே ஒருத்தருக்கு ஒருத்தர் கிண்டல் பண்ணிக்குவீங்க. எஸ். ஏய் அதெல்லாம் ஒரு ஜாலிடா. இதோ ஜாலியா வந்து பாக்குறேன். பார்க்கலாம். அண்ணி சொல்லுமா, இந்த சரத்து மாடி எப்ப வருவான்? ஓய் வாயாடி. சரத்து, ஏய் சரத்து. என்னடி இப்பதான் வரியா? சித்தார்த் வாடா. வந்தாச்சு சரத்து. எங்க அங்க வீட்டுல இருக்க விடுறா. 2 நாளைக்கு ஒருக்க இங்க கூட்டிட்டு வந்து அப்புறம் கூட்டிட்டு போனாதான் அடுத்த 2 நாளைக்கு முகம் பிரைட்டா இருக்கு. ஏண்டி? டேய் இப்ப சிவானி வேற குழந்தை பெற்றிருக்கா. அப்பா வேற பாக்கணும்னு ஆசையா இருக்கு. அதை விட இந்த ஜீவா கழுத ஜோதிகா இவங்க எல்லாரையும் பார்க்காம இருக்க முடியலடா. அங்கே இருந்தா எதையோ இழந்த மாதிரியே இருக்கு. இருக்கும் ஒட்டி வாங்குவ. சித்தார்த்துக்கு டைம் இருக்கும் போது கூட்டிட்டு வர சொல்லு. எனி டைம் இங்கே வந்து இருக்கணும்னு நினைக்க கூடாது. புரிஞ்சதா? ஓஹோ, இதுதான் அண்ணங்கார அட்வைஸா? ஏய் சரிப்பா, கேட்டுக்கிறேன். சரத்து வேணாப்பா, நீ எந்த ஒரு அட்வைஸும் பண்ண வேண்டாம். நீ என்னத்த சொன்னாலும் நான் பிடிச்ச முயலுக்கு 3 காலுன்னு திரும்ப இதே இடத்துலதான் வந்து நிப்பா. சித்து ஏய் ரொம்ப டார்ச்சர் பண்றியோ? ரொம்ப ரொம்ப ரொம்ப. அடப்பாவி, இருடா கவனிச்சுக்கிறேன். பார்க்கலாம். நாளைக்கு நீ என் கையில தான் சிக்கணும். அடியே மிரட்டியா? ஆமா நான் மிரட்டி அப்படியே அவன் பயந்துட்டாலும். சரிதான், பாத்துக்கிட்டேன். ஏய் சரி, உன் டியூட்டி முடிஞ்சதா? இனி வீட்ல தானே இல்ல கிளம்பணுமா? டியூட்டிய முடிச்சிட்டு வந்துட்டேன்டி. முடிச்சிட்டியா?
இதோ மதியம் நீ தான் போன் பண்ணி எல்லாரும் வீட்ல இருக்காங்கப்பா நீயும் வந்து சேரேன்னு சொன்னாங்க. அப்புறம் இந்த வாயாடியும் வர்றதா சொன்னாங்க. சரி ஓகே உன்கிட்ட வாயடிச்சுதான் ரொம்ப நாள் ஆச்சு. ஒர்க்கும் கம்மியா தான் இருந்தது. சுப்பிரமணிட்ட ஒப்படைச்சிட்டு வந்துட்டேன். ஐயோ சூப்பர்ரா. டேய் எல்லாரும் ஜாலியா உட்கார்ந்து பேசிட்டு இருக்கலாமா? அதுக்குதான் நான் வந்திருக்கு. போ எல்லாத்தையும் ரெடி பண்ணி கார்டனுக்கு வர சொல்லு. அண்ணன் ட்ரெஸ்ஸை மட்டும் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன். சரிடா. ஐயே இதுதான் அலப்பற தாங்கலையே. ஃபன் பண்ண போறாங்களாம் ஃபன்னு. நான் பண்ணாத ஃபன்னா யாரு யார கலாய்ச்சா என்ன? இன்னைக்கு நான் பாத்துக்கிறேன் எல்லாத்தையும். அடுத்து இந்த ஃபன்னு இறங்கி வருவீங்க. என்ன பார்த்து தெரிச்சு ஓடணும். இன்னைக்கு இருக்குடா உங்களுக்கு. ஏய் சிந்து உள்ள வா. அப்ப எல்லாரையும் கார்டனுக்கு வர சொல்றேன். ஓகே ஓகே அண்ணி. இதோ நாமளும் ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணிட்டு கார்டனுக்கு போயிருவோம். ஜீவா ப்ளீஸ் ஜீவா இருக்கட்டும் நீ போ. என்ன கீழே மட்டும் ரூம்ல விட்டுரு. ஜோ ஏன் இப்படி பேசுற? வா எல்லாரும் வீட்டுக்கு வந்திருக்காங்க. எல்லாரும் ஜாலியா பேசிட்டு இருக்கலாம்னு கூப்பிடுறாங்க. இதுக்கு எதுக்கு நீ வர மாட்டேங்கிற? ஏய் இது உன்னோட குடும்பம். நீ போ நான் இருக்கு. இந்த குடும்பத்துல நீயும் ஒருத்தி தான். ஜீவா ப்ளீஸ் இதை என்னால ஏத்துக்க முடியல. ஓகே ஓகே நான் உடனே எதையும் ஏத்துக்கோன்னா சொல்லல. வா நீ கொஞ்ச நேரம் உட்காந்துரு. உனக்கு பிடிச்சிருந்தா ஓகே. பிடிக்கலையா கண்டிப்பா நானே உன்ன ரூம்ல கொண்டு வந்து விட்டுறேன். இல்ல ஜீவா அநாட்டுக்கு பாதியில எழுந்து வந்துட்டா அது நல்லா இருக்காது. இந்த அளவுக்கு யோசிக்கிறவ சும்மா கூட வந்து இருக்க மாட்டியா? இல்ல எனக்கெல்லாம் பேச தெரியாது. என்ன 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 சொன்ன? எனக்கெல்லாம் பேச தெரியாதுன்னு. அடிப்பாவி பேச்சாடி பேசுவ. கொஞ்ச நஞ்ச பேச்சா பேசுவ. விட்டா இந்த ஊர் உலகத்தையே நீ வித்துட்டு வந்துருவ. உன் பேச்சுக்கு பயந்து எல்லாருமே கையில குடுத்துட்டு போயிருவாங்க. என்னத்த? இந்த ஊரு உலகம். ஏய் முட்டைக்கண்ண முழியா. இப்ப எப்படி பேச்சு வந்தது? பேசுனா பஜாரி ரேஞ்சுக்கு பேசுறது. இதுல பவ்யமா ஆஹா எனக்கெல்லாம் பேச தெரியாது. ஐயம் பேச தெரியாத அப்பாவி பொண்ணு. என்னடி நடிக்கிறியா? இங்க பாரு இதுக்கு மேல நீ என்கிட்ட பேசுன என்னாச்சு? நான் உனக்கு பஜாரியா? ஏண்டா உன்ன ஒரு ஃப்ரெண்டா நினைச்சு அதுக்கு மேலயும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நினைச்சு ஜாலியா நானே என் ஃப்ரெண்ட் கிட்ட பேசுற மாதிரி பேசினா என்ன பார்த்தா பஜாரிம்பியா? அப்படி சொல்லலமா. அப்படிதான்டா சொன்னேன். சரி இருக்கட்டும். நான் ஒன்னும் போய் சொல்லலையே. உண்மையா கொஞ்சம் மறைச்சு. எதையும் மறைக்கல டைரக்டா தான் சொன்னேன். சரி அதுவும் இருக்கட்டும். இப்ப என்ன இத யார் சொன்னா? உன் புருஷன் தானே? புருஷனா? வெளுத்துருவேன். என்ன வெளுத்துருவியா? ஊற வச்சு வெளுப்பேன். எதுக்குடி? ஏண்டா நீயும் நானும் ஃப்ரெண்டு. அடிப்பாவி வடிகட்டின மறதியா இருக்காளே. அன்னைக்கு தானடி அப்படி பேசுன. உன்னை எனக்கு பிடிக்கும் லவ் யூ. ஐயோ இந்த பொண்ணுங்களே இப்படிதான்ப்பா கொல்றாளே. என்னடா புலம்புற? ஆசை வச்சா புலம்பாம என்ன பண்றது? இதுக்கு மேல என் மனசு தாங்காது. சரி ஓகே நான் ரூம்க்கு போறேன். எதுக்கு? டிஆரோட சோக பாட்டெல்லாம் போட்டு நான் ஊட்டி வளர்த்த என் அன்பு தங்கச்சி. தங்கச்சியா? ஐயோ தங்கச்சி பாட்டு வந்துருச்சே. காதல் சோக கீதங்கள்லாம் கேட்பேன். ஏன் என்னாச்சு? ஐயோ இவ கூட எப்படி குடும்பம் நடத்த போறேன்னு தெரியலையே. இதுக்கு என் அம்மாவே பரவாயில்ல. பொண்ணுக்கு 4 தடவை சொன்னா கூட புரிஞ்சுக்குவாங்க. நான் பொண்டாட்டின்னு வந்தவ 4 தடவை சொன்னா புரிஞ்சுக்கிறா. ஆனா நாளான்னைக்கு எல்லாத்தையும் மறந்துறா. இவளெல்லாம் நம்பி எப்படி ஒரு ஆபீஸ் ரன் ஆகுதுன்னே தெரியல. என்னடா புலம்பிக்கிட்டே இருக்க? இருந்தாலும் மூஞ்ச பார்த்து பேசுறா. மூஞ்ச பார்த்தேன்னா உன் மொழிய பார்த்து கூட பேசுவேன். ஏய் நீதான்டா முட்டைக்கண்ண முழிய. உனக்கா பேச தெரியாது? ஒரு வார்த்தை எடுத்து விட்டா 50,000 வார்த்தை பேசுற. இதுல நீ அப்பாவியா? தூக்குடா இந்த பொண்ண. எதுக்கு? ஒரு அளவுக்கு மேல போச்சுனா என்கிட்ட பேச்சு கிடையாது. அப்புறம் கோப்புறன்னு எதுக்கு மோனையா யோசிக்க வேணா. உன்னை தூக்கிக்கிட்டே யோசிக்கிறேன். ஜீவா என்னமா? நானும் வரணுமா? அடி தங்கம் வரணும்டி. பிடிக்கலாட்டி நான் உன்னை ரூம்ல கொண்டு போய் விட்டுறேன். சரி ஓகே நீ இவ்வளவு கெஞ்சி கேக்குற. நான் கெஞ்சலாம் செய்யல, உன்னை திட்டதான் செஞ்சேன். டேய் கெஞ்சி கேட்டடா? ஆமா ஆமா கெஞ்சி ரொம்ப கதறி கதறி கேட்டேன். சரி அதுக்காக மட்டும் நான் வரேன். வேற இந்த குடும்பத்தெல்லாம் பிடிச்சிருக்கு. இந்த குடும்பத்துக்குள்ள இன்வால்வ் ஆயிடுவேனே. நீ தப்பு கணக்கெல்லாம் போட்றாத. நான் படிக்கும் போதே கணக்க கரெக்டா போட்டதுலமா. அதனால நீ பயப்படாத. சரி ஓகே நம்புறேன். ஜீவா என்னடி? இல்ல நீ எனக்காக ரொம்ப பண்ற. நான் ரொம்ப பண்றேனா? இல்ல ரொம்ப கேர் பண்ற. ஓகே. அதுவும் இல்லாம நீ என்ன ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ற. யாரு நானா? அப்படி என்னமா இம்ப்ரெஸ் பண்ணிட்ட? இப்ப கூட பாரு
என்ன அழகா ஜம்முன்னு உட்கார வச்சுட்டு நீ எனக்காக தவமாய் தவம் இருக்கிற மாதிரி முட்டி போட்டு நின்னு பேசுற. இதெல்லாம் பார்க்கும்போது ஐயோ ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகுறேன்டா. 70 ஜென்மம் எடுத்தாலும் இந்த பொண்ணுங்க சைக்காலஜிய புரிஞ்சுக்கவே முடியாது. என்னடா பாக்குற? ஒண்ணு இல்லம்மா, இதே மாதிரி நீ டெய்லி இம்ப்ரெஸ் பண்றேன். சரிடா, சரி சரி. எல்லாரும் அங்க ஆஜராயிப்பாங்க, போலாமா? பண்ணலாமே. இதுக்கு ஒன்னும் குறை இல்ல. ஜீவா, இங்கேதான் இருக்கேன், உன் பின்னாடியே தான் இருக்கேன். போலான்னு சொல்லு, உடனே கூட்டிட்டு போயிடுறேன். போலாம். என்ன போலாமா? வந்து 2 நிமிஷம் ஆகலமா? சரி ஓகே, இன்னும் 2 நிமிஷம் கழிச்சு சொல்றேன். சரியா போச்சு. ஏய், இதெல்லாம் அநியாயமா இல்லையா? சிவானி பாப்பாவா பார்க்க வந்தேன். என்ன புடிச்சு நிக்க வச்சிருக்கீங்க? ஏமா சேஷா, எங்க எல்லாம் பார்க்க மாட்டியா? ஐயோ, என்னங்க அது? கேளு கேளு, நல்லா கேளு. என்ன சிவானிய மட்டும் தான் பாப்பலாமா? நீ கேளுமா. என்னங்க? பேசு, என்ன பாக்காத. நான் ஏதாவது சொல்லுவேன்னு நினைக்காத. நம்ம குடும்பத்து கூட நீ பேசுற, இதுல என்கிட்ட என்ன பர்மிஷன் வேண்டியிருக்கு? உன் மனசு போல சந்தோஷமா பேசு. சரிங்க. என்ன வாசுகி? இல்ல இல்ல, சிவானிய மட்டும் தான் பார்க்க வருவியான்னு கேட்டேன். சிவானிய மட்டுமா பார்த்துட்டு போறேன்? எப்ப வந்தாலும் உங்க எல்லாரையும் பார்த்துட்டு தான் போறேன். பார்த்துட்டு போறேல? சொல்றேல, அப்பனா நின்னு இன்னும் வந்ததுக்கு அப்புறம் போலாம். ஐயோ வாசுகி, இன்னும் கிட்ட நானே வாரேன்னு சொல்லிட்டேன். அம்மா சேஷா, பயப்படாதமா, என் ஃப்ரெண்ட நான் வர சொல்லிட்டேன். திரு சார் அப்படியா? அப்படியேதான், இன்னும் 1 ஹவர்ல இங்க வந்துருவான். அப்ப ஓகே, நான் எவ்வளவு நேரம் நாள் நின்னு பேசுறேன். அட இதுல பதிபக்தி. இது ஐயோ, அது இல்ல அந்த கனி. புருஷன் வாரான்னு தெரிஞ்சதும் ஓகே ஓகே அப்படின்னு சொல்றா பாத்தியா? அத சக்தி மச்சான், அதுவே பதிபக்தினா? பாருங்க பாருங்க, நீங்க சாப்பாடு போடுற மாதிரி உட்கார்ந்துருக்கறனால இங்க சுபாவும் அதே மாதிரியே உட்கார்ந்துருக்கா. அப்ப இதை என்ன சொல்லுவீங்க? அடிப்பாவி, இவ என்ன சம்பந்தமே இல்லாம கலாய்க்கிறா. என்ன சாப்பாடு போடுற மாதிரியா? 2 பேரும் அப்படிதானே உட்கார்ந்துருக்கீங்க. அது ஒண்ணு இல்ல மாவேணி, என் நேரம் அவங்களுக்கு சோறு தான். ஏண்டா சோத்து மூட்டை, அப்படித்தானே? ஏண்டா கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்கேன்னு உட்கார்ந்த, அது ஒரு குத்தமா? சக்தியனா கண்டிப்பா குத்தம்தான். தங்கச்சி நீயமா? என்னதான் இருந்தாலும் அண்ணி சாப்பாட்டுக்கு தான் நான் பேசுவேன். சுபா, கரெக்ட் தானே? கரெக்ட் சிந்து, நாமெல்லாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு. ஆமாமா, மண்ணுக்குள்ள நண்டு. என்னங்க இப்ப இதுக்கு சம்பந்தமே இல்லாம இத பேசுறீங்க? அப்போ நானும் எதுவும் பேச வேணாமா? நானும் பேசணும்ல. நல்லா இருக்கு. எல்லாருமே ஒண்ணு கூடி இருக்காங்க. யார்கிட்டயாவது யார்கிட்டயாவது கேட்டா நல்லா இருக்காது. டைரக்டா எல்லார்கிட்டயும் கேட்டுருவோம். இந்த பசங்களை எப்படி இம்ப்ரெஸ் பண்றது? ஐயோ, பசங்கன்னு கேட்டா அப்பா போயிடுமோ? இல்ல இல்ல, வேண்டாம் வேண்டாம். ஹஸ்பண்ட எப்படி இம்ப்ரெஸ் பண்றதுன்னு கேட்கலாமா வேண்டாமா? ஐயோ, தெரியாம நான் எப்படி இம்ப்ரெஸ் பண்றது? யாராவது ஏதாவது பேச்சு கொண்டு வரட்டும். நமக்கு ஏத்த மாதிரி பேச்சு வந்ததுன்னா அப்படியே போட்டு வாங்கிடுவோம். ஐயோ வேணி, நீ அறிவாளிடி. சரியில்லையே, இவ சரியில்லை, எதையோ யோசிக்கிறா. ஓகே ஓகே, பாத்துக்கலாம். யோ வீரமச்சான், என்னடா? ஏயா ஆதவன் எங்கய்யா? நீங்க 2 பேர் மட்டும் வந்திருக்கீங்க. ஏய், கொற்ற பனில பச்சை புள்ளைய தூக்கிட்டு வர சொல்றியா? பச்சை புள்ளைய எதுக்குடா தூக்கிட்டு வர? உன் புள்ளைய தூக்கிட்டு வாயா. டேய் எருமை, அதத்தான் நானும் சொன்னேன். அதத்தான் சொன்னியா? ஜீவா, சித்தார்த், சொல்லு சித்தார்த். அப்புறம் எப்படி போகுது லைஃப் எல்லாம்? அது ரொம்ப ஜாலியா போகுது. ஆனா ஜீவா, நான் கேள்விப்பட்டது எல்லாம் போய் எல்லாம் எப்படி எல்லாம் கட்டுக்கதை பண்ணிருக்காங்க தெரியுமா? என்னன்னா கட்டுக்கதையா? யார் யார் பண்ணது? எதை பத்தி சித்தார்த்? சரத்து, கல்யாணத்துக்கு முன்ன நம்ம கல்யாணம் முடிக்கிறதுக்கு முன்ன நம்ம ஃப்ரெண்டு, நம்ம ரிலேட்டிவ்ஸ் யாராவது கல்யாணம் முடிச்சவங்கள பார்த்து ஏய் மச்சான் எப்படா இருக்க அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவாங்க? டேய் ஃபர்ஸ்ட் நான் சொல்லிடுறேன்டா. சொல்லு சொல்லு. வேணாண்டா வேணாம், இந்த கல்யாணமே வேண்டாம். அதால பாதாளத்துல போய் விழுந்துராதீங்க. சித்து அப்புறம் பாலங்கிணத்துல போய் விழுந்துராத. ஹலோ ஹலோ, எங்ககிட்டயே நிறைய பேர் சொல்லுவாங்க. அதானே சொல்லு சுபா. என்னமோ இவங்களா பேசிக்கிறாங்க. அடிப்பாவி, உள்ள வந்துட்டியா? சிந்து, என்கிட்ட கூட சொன்னாங்க. என்னது கல்யாணமா? பாத்து பண்ணு, வீட்டுக்கு கூட்டிட்டு போய் அடிமையாக்கிற போறாங்க. இல்லங்க, அப்படி சொன்னாங்க. ஆனா நான் நம்பலையே. ஆமாங்க, என்கிட்ட கூட சொன்னாங்க. என்னன்னு? கல்யாணம் பண்ணிக்காதடா வீரா, மாமியார் கொடுமையை அனுபவிக்கணும்னு சொன்னாங்க. என்னங்க? வீரா சூப்பர் பதில். சித்தார்த், எங்களை மட்டும் சொன்னீங்க. சரி சித்தார்த்,
இப்ப எதுக்காக இந்த கேள்வியை கேட்ட? மெயின் பாயிண்ட்க்கு வந்த. இல்லனா எதை பேச வந்தோங்கறத மறந்துட்டு வேற வேற ஏதோ ட்ரக்ல பேச்சுவார்த்தை நீண்டு போயிருக்கோம். சரிதான். டே சக்தி பேசுறான்டா, நமக்கு மேல பேசுறான்டா. ஆமாண்டா. நீண்டு போனது போதும், சுருக்கி நீங்க சொல்லுங்க. அது வந்து சுபா, நான் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னையும் அப்படித்தான் சொன்னாங்க. ஆளாளுக்கு பயம் கொடுத்துனாங்க. என்ன பயமா? நம்ம சித்தார்த்தையா? கேளு தீரு, இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு? ஏய், நம்புனாதான் பொண்ணு கொடுப்பேன்னு சொல்லிருப்பாங்க. டே ஜீவா, சரியா சொன்ன. டேய் சரி சரி, சொல்லு. ஆனா இப்ப கல்யாணம் முடிச்சதுக்கு அப்புறம் தான் தெரியுது, கல்யாண வாழ்க்கையெல்லாம் அது ஒரு சொர்க்கம். சொர்க்கமா? சிந்துமா, சக்தியானா, ஏமா மாப்பிள்ளைய கொடுமைப்படுத்துற? என்ன கொடுமையா? பாரு, மாப்பிள்ள ஒன்னால சொர்க்கத்தையே பாத்துட்டு வந்தேன்னு சொல்றாரு. ஏ காட்டருமை, விட்டா குழி தோண்டு புதைச்சிருவா போல. டேய் சித்தார்த், என்ன என் தங்கச்சி ஐஸ் வைக்கிறீங்களாக்கோ? லைட்டா. ஆனாலும் இந்த ஆம்பளைங்களா ரொம்ப மோசம்பா. ஏன்? நேரத்துக்கு தகுந்த மாதிரி பேசிக்குவீங்க. சேஷா, கரெக்டா சொன்ன. சேஷா, பாருங்க பாரு, மத்தவங்கள பத்தி நீ என்ன வேணாலும் சொல்லு, நான் ஏத்துக்கிறேன். ஆனா என்ன பத்தி எல்லாம் அப்படி சொல்லாத. சரியில்லையே. இங்க பாரு, நாங்கெல்லாம் அப்படி கிடையாது. நாங்களாம் ரொம்ப நல்லவங்க. என்னதான் கொஞ்சம் மாத்தி மாத்தி அப்படி இப்படின்னு பேசினாலும் அதெல்லாம் உங்களை கேர் பண்ணி தான் இருக்கோம். ஏன்னா பெண்கள் எங்களோட கண்கள். ஓ ஜீவா, அப்பனா நிறைய பெண்கள் உன் கண்ணுக்குள்ள இருப்பாங்களோ? ஏமா? ஏன்? இல்ல, உன்னோட ஜோ உனக்கு முட்டைக்கண்ணு மொழியான்னு பேர் வச்சிருக்கா, அதான் அந்த முட்டைக்கண்ணுக்குள்ள. போதுமா? போதும். அங்க அந்த நல்லவனை பத்தி கொஞ்சம் பேசு. நல்லவனை பத்தி பேச என்ன இருக்கு? அதுவும் என் புருஷன் ரொம்ப நல்லவன். அவங்கள பத்தி நல்லது வேணா ரொம்ப பேசலாம். அது சரி. மிச்சப்படி குறை சொல்ற மாதிரிலாம் ஒண்ணுமே இல்ல. அப்படியாமா? ஆமா ஜீவானா. போதுமா? போதும். ஏய் ஜீவா. என்ன ரகசியமா கூப்பிடுற? இங்க பாரு, சிறுத்தை கூட சிக்கலாம், ஆனா இந்த ஜீவா சிக்க மாட்டான். பாரு, பட்டா போட்டு உட்கார வச்சிருக்கேன். நீ என்ன நடுவுல கொட்டா போட? அடச்சி லூசு, ஓவர் ஆசைதான். ஆசையா? இல்ல, நீ சொன்னேல ஜோதிகாக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருச்சு, லவ் யூலாம் சொன்னானே. ஆமா, நீ கேட்ட, நான் சொன்னேன். யோ வலியுது, தொடச்சுக்கோ. யாய்? இல்ல, அது உண்மையான காதலான்னு செக் பண்ணுவோமா? ஏன் இவனுக்கு எதுக்கு பட்டா? நீ டிராவல பறக்க விட்டுருவான்னு நினைச்சிட்டியோ? ஏன்டா லூசு மாதிரி பேசுற? மத்தாயே, நீ ஒண்ணுமே பண்ண வேண்டாம். நீ எதுவும் பண்ணாம இருக்கிறதே எனக்கு ரொம்ப நல்லது. நான் ஒரு விஷயம் பண்ணனாலதான் இப்ப லவ் யூ வரைக்கும் வந்திருக்கு. என்ன என்ன சொல்ற? அது ரகசியம். என்ன ரகசியம்? என்ன பத்தி? உன்னை பத்தி தான், உனக்கே தெரியாத ஒரு ரகசியம். ஏய், புரியுற மாதிரி பேசு. இப்பலாம் ஜீவா புரியாத மாதிரி பேசுறதுதான் ட்ரெண்ட்ல போகுது. அதனால இந்த விஷயம் உனக்கு புரியாமையே இருக்கட்டும். ஏய், என்ன வச்சு காமெடி கேமெடி பண்ணலையே. நாங்க பண்ண விஷயம் மட்டும் வெளியே தெரிஞ்சிச்சு. காமெடிலாம் இல்ல ஜீவா, ஒரே அடி தடி கலாட்டாதான். ஒன்லி ஆக்ஷன். அடி பாவி, என்னமா பண்ண? ரகசியம்டா. ஒரு ரகசியத்துல தீய வைக்க ஜோதிகா கிட்ட ஏதாவது உனக்கு குழு கொடுப்பேன் நினைச்சிட்டு. குழுவா? என்ன பத்தி? உன்னை பத்தியே இருந்தாலும் குழுவெல்லாம் கொடுக்க முடியாது. ஆனா தெரியாத வரைக்கும் உனக்கு நல்லது, தெரிஞ்சா போட்டுக்கிடும். என்ன போட்டுக்கிடுமா? போட்டுக்கிடும். என்னதுமா? அதான் பட்டாசிட்டா. ஐயோ, ஒண்ணுமே புரியலையே. என்ன பண்ணிருப்பான்னு தெரியலையே. ஜீவா. ஜோ, என்ன பேச்சு குசு குசுன்னு? அது ஒண்ணும் இல்ல. இதா இருந்தாலும் சத்தமா பேசு. ஏய் ஜோ, இந்த முட்டைக்கண்ணு மொழி என்ன சும்மா விடாத. ஆமா ஆமா, நம்ம கூட இருக்கிற மாதிரியே இருக்கும். ஆனா ஏகப்பட்ட மன்மத வேலை பாப்பான். ஏன்னா மன்மத வேலையா? ஆமா. நாங்க சொன்னேன்னு காட்டிக்காத. ஏய், நானும் போட்டு கொடுத்தேன்னு சொல்லிராத. ஓ, இவன் இதெல்லாம் வேற பண்றானா? இதுக்கு மேலையும் பண்ணுவான். இனி என்ன பண்றான்னு பாத்துக்கிறேன். பாத்துக்கோ. அப்பாடா அண்ணி, ஏதோ நம்மளால முடிஞ்சது. ஆமா சிந்து, அப்புறம் சும்மா சப்பு சுப்புன்னு இருந்தா நல்லா இருக்குமா? கார சாரமா சண்டை தூக்கலா இருக்க வேண்டாம். தூக்கலவா அண்ணி? நம்ம போட்ட போடுக்கு உங்க ரூம்ல இருக்கிற பொருள்லாம் தூக்கும். தூக்கி அடிக்கும். கரெக்ட். ஐயோ, என்னடா நடக்குது? நம்மள வளைச்சி போட்டு கொடுக்குறாங்களே. இங்க இவன் என்ன சொல்றான்னு தெரியல, அங்க அதுக ரெண்டு என்ன பேசுதுன்னு தெரியல. ஆக மொத்தம் இன்னைக்கு நமக்கு தண்டனக்காதானா? ஜீவா, சாமி, ஏதாவது போட்டு கொடுக்கற மாதிரி இருந்தா இடே, நான் இப்ப உன்னை போட்டு கொடுப்பேன். அன்னைக்கு கூட இந்த உஷா கிட்ட பேசிட்டு இருந்த. யாரும் உஷாவா? என்ன பார்த்ததும் ஷாக் ஆகி யார்கிட்டயும் சொல்லாத சித்தார்த்தன்னு கெஞ்சின. இப்போ வரைக்கும் கேட்டு பாரு, யார்கிட்டயுமே நான் சொல்லல. டேய், இது எப்படா நடந்தது? சரி நடிக்காத. இப்ப கூட டேய், நீ கேட்டனால சொன்னேன்டா, நானாலாம் எதையுமே சொல்லல, பாத்துக்கோ. ஏய் அட பாவிகளா, நீங்களாம் வாழ்க்கைய வாழ்ந்து பாத்துட்டீங்கடா. நான் இன்னும் ஸ்டார்ட் கூட பண்ணலடா. உங்களை ஏன் இந்த கொலை வெறி? ஜீவா,
டேய் சரத்து, பாத்தியா பாத்தியா? இல்ல கேட்டியா கேட்டியா? உன் ஃப்ரெண்ட பாத்து, உன் நண்பனை பாத்து கேட்டாலே ஒரு கேள்வின்னு ஆளாளுக்கு என்னென்ன கேள்வி கேக்குறாங்கன்னு பாருடா. சரி விடு, இதெல்லாம் பேச எடுக்க கூடாது. 2 நாளைக்கு முன்ன கூட மோனிகா கிட்ட பேசிட்டு இருந்த, சினிமாக்கு போலாமான்னு கேட்ட. இதா எனக்கு தெரிஞ்சதும் சினிமா டிக்கெட்டை கேன்சல் பண்ண. இதெல்லாம் இப்ப வரைக்கும் நான் நம்ம வீட்டுல கூட யார்கிட்டயும் சொல்லலடா. என் பொண்டாட்டி கிட்ட கூட சொல்லல. ஏன்னா சினிமா டிக்கெட் கேன்சலா? எந்த படத்துக்குடா? கூமுட்ட ஜீவா, நீ இப்ப ஷாக் ஆகி என்ன படத்துக்குன்னு கேட்க கூடாது. யாரா அந்த மோனிகான்னு கேட்கணும். ஐயோ ஆமால. டேய் யாரா அந்த மோனிகா? என்னது? என்னங்க? என்னமா? என்னங்க எவ்வளவு முக்கியமான விஷயம் என்கிட்ட கூட சொல்லல? அது கொஞ்சம் ஒர்க் விஷயத்துல. பாருங்க, இனிமே இந்த மாதிரி விஷயம்னா என்கிட்ட முன்னக்கூட்டி சொல்லிருங்க. ஏன் வேணி ஏன் அப்படி? ஃபர்ஸ்ட் நம்ம குடும்பத்துல உள்ள எல்லார்கிட்டயும் சொல்லி வச்சிடுவேன். இப்ப எல்லாரும் புதுசா கேக்குற மாதிரி கேட்க வேண்டியல. ஒட்டங்கொய்யால ரைட்டு. இன்னைக்கு மொத்தமா சுத்து போட்டாங்க. நம்மள வச்சு கலாய்ச்சி இந்த சோதிக்காவை உசுப்பேத்தி நம்ம கூட வாழ வைக்கலாம்னு பிளான் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். ஆனா இவங்க பிளான் என்னைக்காவது உருப்படியா இருக்கா? எல்லா நாளும் சொதப்போம். இன்னைக்கு சொதப்பி என்ன செருப்பால அடி வாங்கி கொடுக்க போகுது. இது கன்ஃபார்ம்டா, இது மட்டும் கன்ஃபார்ம். டே ஜீவா, என்னடா திரு திருன்னு முழிக்கிற? எதுவுமே எங்களுக்கு தெரியாதுலாம் நினைக்காத. பாப்பா வீரா, சின்ன சண்டியர் என்ன சொல்ல போறீங்க? எக்ஸசைஸ் பண்றோம் அப்படிங்கறதுக்காக பாடியை நல்ல முறுக்கா வெறுக்கா வச்சுக்கிட்டு சின்ன புள்ளத்தனமா போட்டு கொடுக்க போற அதானே? டேய் நீ தான்டா இந்த சின்ன புள்ள கிட்ட பேசிக்கிட்டே இருந்த. சின்ன புள்ளையா? அதான் சின்ன புள்ள. ஐயோ கடவுளே கடவுளே. யோ சண்டியரே, அது சின்ன புள்ள இல்லையா, கணக்கு புள்ள. இருந்துட்டு போட்டோம். அம்மாடி ஜோதிகா, கணக்கு புள்ளன்னு சொன்னதோ ஏதோ ஒரு பையன் மட்டும் நினைச்சிடாத. சரிதான், இன்னைக்கு இந்த மீட்டிங் அரேஞ்ச் பண்ணதே எனக்காக தானா? இது தெரியாம ஜோதிகாவை கூட்டிட்டு வந்து எனக்கு நானே பொங்க வச்சுக்க போறேன். நடத்துங்கடா நடத்துங்க. போதும்பா, ஜீவானே கொஞ்சம் அப்படி இப்படின்னு தான் இருப்பாரு. ஏன்னா அவரு மன்மதன். ஆமா மதி, என்னையமா சொல்ற? ஆமா ஜீவானா, நேத்து கூட நம்ம பக்கத்து வீட்டு பொண்ணு இருக்கால அனுஷா. அனுஷாவா? யாருமா அது? ஐயோ ஜீவானா, நீங்க கூட அப்பப்போ அவ மூக்கு அழகா இருக்கு மூக்கு அழகா இருக்கும்பீங்களே, அதான் ஜீவானா மூக்க முந்திரி கேக்கும்பீங்களே. ரைட்டு, அந்த பொண்ணுதான். அந்த பொண்ணு என்னமா என்னமா சொல்லுச்சு? அது மதி, என்கிட்ட கூட அந்த பொண்ணு பேசிச்சு. உன்கிட்டயா? அப்படி போடு, நம்ம பிளான் சொதப்பல். ஏடா, நம்ம பிளான் பண்ணதேவோ ஜோதிகாவுக்கு ஒரு பொசிஷனஸ் கொண்டு வரதுக்காக. ஆனா இப்ப ஜோதிகா, ஐயோ நாளா இல்லப்பா. எல்லாரும் சேர்ந்து கலாய்க்கலாம் தானே பிளான் பண்ணோம். மாட்டிக்கிட்டாலும் எல்லாரும் சேர்ந்தே மாட்டிக்கலாம். அப்போ ஓகே ஓகே, எல்லாரும் சேர்ந்தா நானும் சேர்ந்துக்கிறேன். அப்படி ஒரு நல்ல எண்ணம். பிறக்கும் போதே ரொம்ப நல்லவளா பிறந்துட்டேன். அம்மாடி போதுமா? எதிர்த்த வீட்டு பொண்ணு, அடுத்த வீட்டு பொண்ணு, பக்கத்து வீட்டு பொண்ணு, மாடி வீட்டு பொண்ணு, எல்லா பொண்ணுங்கள்கிட்டயும் நானும் பேசுறேன். எல்லாரும் இந்த வீட்டுல உள்ள ஒரு ஆளை பத்தி கூட சொல்லல. சொன்ன எல்லாரும் ஜீவா ஜீவா ஜீவா. அடப்பாவி, டே ஜீவா, உண்மையாடா? எனக்கே தெரியலடா. கல்யாணத்துக்கு முன்ன ஒரு பொண்ணுடா வந்து ஒரு ஹாய் சொல்லிருப்பாளாடா. இப்ப பாரு, நீங்க ஆளாளுக்கு ஒவ்வொரு பொண்ணுங்கிறீங்க. ஏன் பொண்டாட்டிய எத்தனை பொண்ண சொல்றா? ராமா ராமா, மிஸ் பண்ணிட்டேனே. என்ன கொஞ்சம் அங்கிட்டு இங்கிட்ட பார்வையை திருப்பி இருக்கணும். என் பொண்டாட்டி வந்த பிறகுதான் எனக்கு தெரியுது என் முட்டை கண்ணு முழியன்னு. அதுக்கு முன்னே என் முழிய கொஞ்சம் உருட்டி உருட்டி யார் யார் எங்க இருக்கா, யார் யார் நம்மள பாக்குறா, இதெல்லாம் கவனிச்சிருந்தா என் வாழ்க்கை கொஞ்சம். ஆஹா, சொலவுக்காதா? உனக்கு இப்படிலாம் வேலை ஆசை இருக்கா? அடி வா, உன்னை கவனிச்சுக்கிறேன். ஜோதிகா, அவன் கிடக்குறான். நீ சொல்லுமா, பக்கத்து வீடு அடுத்த வீடு மாடி வீடு அதெல்லாம் என்ன ஆச்சு? அதெல்லாம் ஒண்ணும் ஆகல சரத் சார். அந்த வீட்ல எல்லார் வீட்லயும் குழந்தைங்க இருக்காங்க. என் ஜீவா தான் குழந்தைங்களுக்கு பிரியமான ஆளாச்சே. அதனால அந்த வீட்ல உள்ள குழந்தைங்க எல்லாம் ஜீவா கிட்ட லட்டு லட்டுன்னு கேக்குறாங்க. இது எப்போ? டேய், நட்டுல வச்சேன்னு நினைச்சியாடா? லட்டுல வச்சேன்டா. என்னத்த? எதையோ வச்சேன். இங்கெல்லாம் என்ன என் பொண்டாட்டிட்ட போட்டு கொடுக்கலான்னு பிளான் பண்ணீங்க. பாத்தியா என் பொண்டாட்டி எவ்வளவு தங்கன்னு? என்ன விட்டு கொடுக்காம எப்படி பேசிட்டா பாத்தீங்களா? டிடே, விட்டு கொடுக்காம இப்படி பேசுறாங்களான்னு பாக்குறதுக்காக தான் எல்லாரும் பேச்சுவார்த்தை நடத்திட்டு வந்தோம். ஆமாடா, நான் கூட அப்படி இப்படி எல்லாத்தையும் கொஞ்சம் கலாய்க்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுல தான் வந்தேன். அப்புறம் பார்த்தா உன்னை பத்தி பேசணும்னு சொல்லிட்டாங்க. சரி, வேற வழி இல்லாம நீயும் என்ன போட்டு கொடுத்துட்ட. அதான் ஜோதிகா நம்பலையே. ஐயோ, நான் எப்படி நம்புவேன்? நான் நம்பலையே, எதையுமே நம்பல. இப்படி ஒரு பொண்டாட்டி கிடைக்க நான் எந்த ஜென்மத்துல புண்ணியம் பண்ணேனோ. புண்ணியமா? அடி வா, பொண்ணுங்கன்னு சொன்னது வாய பேனா திறக்கிற வாய கம் போட்டு ஒட்டுற. இன்னைக்கு இருக்குடி உனக்கு யானைக்காது தலையா. சரி ஓகே ஓகே, போதும் போதும். இப்படி எல்லாம் நம்ம பேசினா ஒரு ஆளை மட்டும் டார்கெட் பண்ணி கலாய்ச்சி பேசிக்கிட்டு இருப்போம். இன்னைக்கு டார்கெட் என்னோட உடன்பிறப்பு. டேய் அண்ணா, ஓகே தானே உனக்கு? நல்ல சம்பவம் பண்ணீங்கம்மா, ரொம்ப நல்ல சம்பவம் பண்ணீங்க. இதுக்கு எவ்வளவு கெஞ்சி கதறி கூட்டிட்டு வந்தேன். எனக்கு ஆப்பு வைக்க நானே சோப்பு டப்பா ஆப்பு டப்பா வச்சு
ஆப்பா கூட்டிட்டு வந்திருக்கேன். சரி சரி உளராத. போதும், இதுக்கு மேல எனக்கு தலையெல்லாம் சுத்துது. காட்டெருமை. அந்த கனி சொல்லுமா, சாப்பிட என்ன வேணும்? முறுக்கு சாப்பிடணும் போல இருக்கு. ஐயோ, நீ முறுக்குன்னு சொன்னா கிறுக்கு பிடிச்ச மாதிரி அள்ளி கொண்டு வருவேனே. இது ஏதோ ஒடியே போய் எடுத்துட்டு வர. வாசுகி. தேங்க்ஸ்ங்க. ஏய் ஏய். சரி சரி பேசல. ஹாப்பியா இருக்கியா? ரொம்ப ரொம்ப. இது போதும் எனக்கு. ஐயோ, நம்ம விஷயத்தை பத்தி யாராவது ஏதாவது பேசினா அப்படியே இம்ப்ரெஸ் பண்றத பத்தி கேட்கலான்னு பார்த்தா யாரும் எந்த ஒரு வழிக்கும் வரல. சரி ஓகே, நாம பேசாம ஜெமினி கிட்ட கேட்டலாம். ஜெமினி, உன்கிட்ட கேட்பேன், கரெக்டா எனக்கு ஆன்சர் பண்ணணும். கூட்டம்லாம் களையட்டும், அப்புறம் கேட்டுக்கலாம். அட அட, சந்தோஷத்தை பாரு. சிந்து, நீ மட்டும் இல்லடி, நானே இப்ப இந்த குடும்பத்தோட ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். இதெல்லாம் கொடுத்த நீ என் வரோம். இரு கூட்டுக்குள்ள சொர்க்கம் இருக்கு. அட சின்ன சின்ன அன்பில் தானே ஜீவன் இன்னும் இருக்கு. வட்டாம்பூச்சி கூட்டத்துக்கு வட்டாயதுக்கு அடபாசம் மட்டும் போதும்.